ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த விளாக்ல ஒரு சில ரொட்டீன் வேலைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும் தான். ஸோ காலை சாப்பாடு மட்டும் தான் பண்ணேன். மதியானம் லஞ்சுக்கு எதுவும் பண்ணல. ஏன்னா வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போய் சாப்பிடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கோதுமை தோசையும், பீக்கங்காய், தக்காளிலாம் போட்டு ஒரு கடையல் மாதிரி. இது வந்து பீக்கங்காய் கடைசல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா, வெறும் கோதும மாவுல மட்டும் பண்ணாம, அது வந்து ஒரு ரவா ரோஸ்ட் மெத்தட்ல பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டா இருக்கும். யூசுவலா நம்ம வந்து வெறும் கோதும மாவுல ஊத்துற தோசை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு ரவா ரோஸ்ட் சாப்பிட்ட மாரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கோதும மாவ கரைச்சு வச்சிரலாம். நான் வந்து 1 1/2 கப் அளவுக்கு கோதும மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவ. 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு கூட ரவ போட்டுக்கலாம். வெள்ள ரவ சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம். அது வந்து டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மாவு வந்து கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நெறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரவா ரோஸ்ட் மாதிரி அப்படிங்கிறனால, அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இனி இதுக்கப்புறமா நம்ம இந்த மாவ இப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட போறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா தான் இது நல்லாருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊத்திக்கலாம். அடுத்து நம்ம வந்து பீக்கங்கா கடையலுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 3 பல்லு பூண்டு, 6, 7 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே முழுசு முழுசா தான் போட்டிருக்கேன். கட் பண்ணாம. ஏன்னா நம்ம வந்து இத கடையத்தான் போறோம். அதனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா வதங்குனதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் வந்து நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கோதுமை தோசை கூட வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பா, காரமா இருந்தா தான் சாப்பிடறக்கு நல்லாருக்கும். அதனால இதுவும் நல்லாருக்கும் சாப்பிடறக்கு. தக்காளி போட்ட உடனே நம்ம கூடவே பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பீக்கங்காய் இருக்கும். அத வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாரி சேர்த்துக்கலாம். இனி இது வதங்கும்போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்ப இந்த டைம்ல இதுல நம்ம வந்து ஒரு மசாலா தூள் சேர்த்துக்க போறோம். என்னன்னா, ஜீரகம், மல்லி, மிளகு இது 3யும் அரைச்சு போட போறோம். மல்லி பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இத வந்து நம்ம அரைச்சு சேர்த்துக்க போறோம். இந்த பீக்கங்கா கடையில பார்த்தீங்கன்னா, வேற எந்த மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்க போறது கிடையாது. இது மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்டா அ பச்சை பயிறு குழம்பு இருக்கு இல்லையா? அது பண்ற மாரி தான். நான் ஆல்ரெடி அந்த ரெசிபி கூட ஒரு விளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் அப்படிதான் நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நம்ம வேற மசாலா தூள் ஆட் பண்ணலைனாலும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதே மாரி இந்த ரெசிபியும் சூப்பரா இருக்கும். அந்த மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, தண்ணி வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப இந்த ஸ்டேஜ்லயும் இதுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி மூடி போட்டு இத கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். ஒரு 10, 15 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். ஸோ இப்ப வந்து கொஞ்ச நேரம் ஆயிருச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இத வந்து ஒரு பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சு விட போறோம். ரொம்ப ஃபுல்லா எல்லாத்தையும் மசிச்சு விடணுங்கிறதெல்லாம் இல்ல. அந்த தக்காளிய மசிச்சீங்க அப்டின்னாலே அதோடவே சேர்ந்து கொஞ்சம் காயும் மசியும். ஆனா வந்து ஃபுல் காயையும் மசிக்காம கொஞ்சம் சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இது ரெடி ஆயிருச்சு. ஆஃப் பண்ணிறலாம். இனி அடுத்ததா கோதுமை தோசை ஊத்திக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறியிருக்கு. கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சாப்படி இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊத்திக்கலாம். ஸோ தோசை கல்லுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவுமே ரவா ரோஸ்ட் எப்படி ஊத்துவோமோ, அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாரி தெளிச்சு விட்டாப்படி ஊத்திக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே தான் வேக விட போறோம். இந்த தோசை நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சாலோ, மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலோ சீக்கிரம் வேகாது. அதே மாரி கொஞ்சம் தோசை கல்லுல புடிக்கும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு சுட்டு எடுங்க. ஸோ இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும் அப்டின்னா, அடுப்ப கம்மியாவே வச்சு சுட்டு எடுத்தோம் அப்டின்னா, நல்ல கிரிஸ்பியான தோசை கிடைக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசைக்கு மட்டும் இல்லாம, இட்லி, தோசை அப்படி இல்லைன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும்.
இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த சாரீஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இது வந்து பாட்டியோட சாரீ, நல்லா பியோர் காட்டன் தான், நெகமத்தில் எடுத்த காட்டன் சாரீ. இது வந்து அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பாட்டிக்கு. அப்புறம் இது வந்து மித்துரா சாரல் பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா பியூரான செட்டிநாடு காட்டன் சாரீ. ஸோ காட்டன் சாரீஸ் அப்படின்னாலே நமக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வராது, இந்த மாதிரி செப்பரேட் ப்ளவுஸ் தான் வரும். நல்ல கரெக்டாக ஒரு மேட்சான ப்ளவுஸ் தான் இது. இதுவும் நல்ல பியூர் காட்டன் தான், ஒரு கலம்கரி டிசைன் மாதிரி இருக்குது. ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணிவிட்டு ஒரு vlogல கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இவங்க பேஜில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆஃபர் கூட போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஜ் செக் பண்ணி பாருங்கள். நான் இவங்களோட பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு மெஸ்க்கு போகிறோம். இந்த மெஸ் வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேஷன் அவங்க வச்சுருக்க மெஸ் தான். யார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து திருச்சூர் ரோட்டில் இருக்குது. அதாவது அம்பராம்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அம்பராம்பாளையம் சுங்கம் சொல்லுவாங்க. அது தாண்டி அந்த பஸ் ஸ்டாப் தாண்டினதுக்கப்புறமா வாழைக்கொம்பு அப்படிங்கிற ஒரு ஊர் தான், அந்த ஊரில் தான் வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு மெஸ் தான், ரோட் சைட்லேயே இருக்கும். ஸோ கடைக்கு வந்தாச்சு. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சிவசெல்வி ஃபுட்ஸ். இந்த அக்காவோட பேர் வந்து சிவகாமி. இது வந்து அவங்களோட குலதெய்வம் பேரில் வச்சுருக்காங்க, சிவசெல்வி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க வரோங்க்கா. சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சாங்க்கா? ஆமாம் சாமி, இப்போ 1:30க்கு மேலே ஆயிடுச்சுல. ஆமாம், தக்காளி சோறுலாம் இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோதான் இருக்கா? முடிஞ்சிருச்சு கூட்டம். அப்புறம் இது வந்துட்டு தயிர் சாதம். இது தயிர் சாதம். இது வந்து லெமன் சாதம். லெமன் சாதம். இதில் வந்து முட்டை வந்து தீந்துருச்சு, ஒரு முட்டை. நாங்கள் தான் ரொம்ப லேட்டு போல இருக்கு. இது என்ன முட்டைக்கா? இது மசாலா முட்டை. இது வந்து அப்பப்படம் கடிச்சிருக்கு. சரி சரி. இது வந்து ஊறுகாய், வீட்லேயே போட்ட ஊறுகாய். என்ன ஊறுகாய்? நார்த்தங்காய். இந்த ஊறுகாய்க்காகவே மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்குவாங்க. ஐயோ, இது நார்த்தங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல, வாசம் நல்லா இருக்கும்மா. இது வந்து வீட்டில் போட்டாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குக்கா, டெம்ட் ஆகுது. நான் எல்லாத்துக்கும் பரிமாறும் போது வந்துடலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். அது லேட் ஆயிடுச்சு. இப்போ டெம்பா, அப்புறம் வந்து ஆட்டோக்காரங்க ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கும். இது ஃபுல்லாக இருந்துச்சு இன்ன வரையிலும். அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தான் போட்டுட்டு இப்போ எல்லாம் இப்போ தான் வண்டிகளை எடுத்துகிட்டு போனாங்க. சரி சரி சரிக்கா. சரி, நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. அதுங்களாட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அது பார்த்தீங்கன்னா 1:20 1:30 அப்படிங்கும்போதே எல்லாருமே வந்து நிறைய சாப்பாடு கலசி போயிடும். இருந்தாலும் இருக்குது இவங்க சாப்பிட்றது. எங்களுக்கு இருக்குது சாப்பாடுலாம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அது வந்து வீட்டு சாப்பாடு இல்லையா, அதனால அதுக்குண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். சரி, நம்மளும் சாப்பிட்லாம். அப்போது சரி, ஒரு சாப்பாடு 35 ரூபா. ஆனால் நல்லா தாராளமாக இருக்கும். வைக்கிறது பாருங்க, ஆனால் வைக்கிறப்ப எடுக்கலாம் வந்து வீடியோ. ஒரு சாப்பாட்லேயே வயிறு நிறைஞ்சிக்கும். ஆமாம், அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து பிரத்யேகமாக வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து மல்லி புதினா, அப்புறம் வந்துட்டு நெத்திலி கருவாடு சாதம் வைப்பேன். பிரியாணி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்ல. நெத்திலி கருவாடு பிரியாணி. நெத்திலி கருவாடு பிரியாணி நல்லா இருக்கும். அது எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது விரும்பி கேட்பாங்க. அது என்னைக்குங்கக்கா வைப்பீங்க? அது வந்து முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைப்பேன், இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை வைப்பேன். வெள்ளிக்கிழமைன்னா முக்கால்வாசி சாப்பிட மாட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்களா, அதனால வந்து அந்த மாதிரி வியாழக்கிழமை புதன்கிழமை அப்படி வேணா வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நெத்திலி கருவாடு பிரியாணியாமா? அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, ஒயிட் ரைஸ் கொண்டு வந்தேன். அது இன்னும் கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் வேறு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வச்சு பச்சை பட்டாணி அந்த கேரட்டெல்லாம் போட்டு மாறி மாறி ஒரே சாப்பாடு அப்படின்னா எல்லாரும் வந்து போர் அடிச்சு இங்கே போனால் இந்த சாப்பாடு தானே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் மாறி மாறி புதினா சாதம், மல்லி சாதம், அந்த மாதிரி வந்து தக்காளி, லெமனு, அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போதான் வந்து சாமி ஒரு மாசமா இருக்கிற பொண்ணு 9 மாதம்
அத்தனை பெரிய பெரிய ஹோட்டலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அப்படியா? அது நான் வந்து காசு வேண்டான்ட்டேன். இருந்தாலும் இல்லைம்மா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஓ பரவாயில்ல, மாசமா இருக்கவங்க டேஸ்ட் உங்கள் டேஸ்ட்டு இது அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பெரிய ஹோட்டல்லாம் சோடா உப்பு அப்புறம் வந்து அஜினமோட்டோவெல்லாம் கலப்பாங்க, கொஞ்சம் வயிற்றுக்கு சேராமல் போகும்ல. இது நம்ம வீட்லேயே சாதாரணமாக வீட்டில் செய்கிற மாதிரி தானே செய்வோம். பொதுவாக வந்து சாப்பாடு டைம்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்குள்ளேயே கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிரும். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து இந்த அண்ணா வந்து ஒரு மலையாளி ரெகுலர் கஸ்டமர். ஸோ இவங்களுக்கு ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போய் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரதா சொன்னாங்க. ഇഷ്ടമാണ്. അത് ശരി. ഓ அது சரி. 8-9 കിലോമീറ്ററിലിருந்து அங்கேருந்து வர்றீங்களா சாப்பிட்றதுக்கு? ഞാൻ ഫുഡ് കമ്മിയാണ്. ആ കണ്ടു. കുറച്ചല്ലേ കഴിക്കുന്നത്? കഴിക്കുള്ളൂ. പക്ഷെ പറഞ്ഞിട്ട് ഈ ചേച്ചിയടുത്തും ഭക്ഷണം കഴിക്കാൻ പറ്റുമോ? അതെ. ഇവിടെ വന്നാൽ മീനാക്ഷിപുരം വന്നാൽ എനിക്കിവിടെ ഷോപ്പുണ്ട്. சூப்பரா இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குதாடா? தயிர் சாதமும் பிடிப்பே இல்லைங்கக்கா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி வந்ததுனால முட்டையெல்லாம் தீந்துருச்சு. சாப்பாடு எல்லாமே வித்தாச்சு, எல்லாமே தீந்துருச்சு. ஸோ சாப்பாடு எல்லாமே வித்துருச்சு. இப்போ வந்து அங்கே கடைக்கு பக்கத்தில் தான் தோப்பு. இது வந்து அம்மாவோட இன்னொரு சித்தி, ஸோ இன்னொரு சித்தியோட பையனோட தோப்பு. ஸோ இதுவும் ஒரு மாமாவோட தோப்பு தான். இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இனி இந்த பாத்திரங்களை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நான் வந்து அக்காவை பற்றி சொல்கிறேன், அவங்க வரட்டும். அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, வில்லேஜ் பேரடைஸ் குக்கிங் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மெஸ் வச்சுருக்கறனால அவங்களால வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பாட்டியோட கைப்பக்குவம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டியோட கைப்பக்குவம் எங்கள் அக்காட்டே இருக்கும். நான் வந்து அக்கான்னு சொல்கிறேன், சித்தியை. ஆக்சுவலாக இவங்க வந்து எனக்கு சித்தி தான் வேணும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழகிட்டனால எனக்கு சித்தின்னு கூப்பிட வர மாட்டேங்குது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி வேணும்னு நினச்சா ஆர்டர் கொடுக்கலாம், அக்கா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அக்காவோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. மெஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. ரெகுலராக டெய்லியும் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பஸ்ஸில் ஏறி கொண்டு வந்து வச்சு இங்கே விற்றுட்ருக்காங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சிரமந்தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸும் இருக்கும். கத்தாழை குழம்பு நான் கூட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், அந்த கத்தாழை குழம்பு எப்படிக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவங்க வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. அதையும் ஒரு நாள் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செஞ்சு இன்னொரு நாள் வந்து நண்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நண்டு குழம்பும் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். அது ஒரு நாள் நம்ம சேனலில் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணி போடலாம். அக்கா கையாலவே செஞ்சு அது ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அது பண்ணலான்னு நினைக்கிறேன். அக்கா கண்டிப்பாக பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா சேனல் வந்து வில்லேஜ் பேரடைஸ் குக்கிங்னு, அந்த சேனலுக்கு வந்து இப்போ வந்து இந்த மெஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணினதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அதிகமாக போட முடியல. இனி வந்து தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், சேனலையும் பாருங்கள். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆர்டர் உங்களுக்கு சின்ன சின்ன வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம், வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து நான்வெஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்க்கா? நான்வெஜ் பண்ணலாமா? கொஞ்சம் முன்னாடி சொன்னால் பண்ணலாம், எந்த ரெசிபியாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி எதுவுமே பண்ணுவாங்க, ஆர்டர் படி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் மாமா அவங்க தோப்பு வீடு.
ஸோ அக்கா செஞ்ச சாம முறுக்கு, சாம அரிசியில் செஞ்ச முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு. சாமி அரிசி முறுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிரகாரம் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டர் கொடுத்துருவாங்க. சாமி அரிசி முறுக்கு, அப்புறம் வந்து தெனை அரிசியில் பக்கோடா, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சுழியம், பாசிப்பருப்பில் ஸ்வீட்டாக ஒரு உருண்டை மாதிரி பண்ணுவாங்க, சுழியம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆர்டர் பிரகாரம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய செய்வாங்க. இப்போ அத்தை வந்து பஜ்ஜியும் பாயாசமும் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரோம் அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பஜ்ஜிக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.